பழங்கள் தான் அதிகமாக வந்து எங்களுக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கோம். என்ன விலை போகுது கரண்டியை? இது என்ன இலை? அது மஞ்சள். இது என்ன? தேங்காய் விலைன்றது வந்து எக்கச்சக்கமான விலையில் வந்து விற்கப்படுது. வெளியால் தான் நிற்கிறோம். வெளியால் இருந்துட்டு உள்ளே போய் கொண்டிருக்கோம். அண்ணா இது என்ன இல்லை அண்ணா? இஞ்சி. இஞ்சி இஞ்சி இல்லையோ? இதே 200 தான். ஒரு தடி 200. ஒரு தடி 200. ஸோ வணக்கம் மக்களை, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மருதராமடத்தில் நிற்கிறோம். ஸோ இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உண்மையாக வந்து நாளைக்கு வந்து தைப்பொங்கல் நடக்கும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கு மக்கள் எக்கச்சக்கமாக வந்து கூடியிருக்கணும் இந்த சாமான்களை வாழ்ந்துருக்கிறதுக்கு. ஆனால் நேற்றைய தினத்தில் வந்து பெருசாக வந்து எங்களை யாக்களை அவ்வளோத்துக்கு வந்து காண முடியாது. உண்மையாக வந்து இது சாமானெல்லாம் கூட கெட்டு போயிடுறதுக்காக வந்து முதல் நாள் தான் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கு வந்து நிற்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன நடக்குது அப்படின்றது. வழியில் எல்லாம் இந்த முறை வாகனங்கள் கூட கொண்டு வந்து விடையிலாது, மோட்டர் சைக்கிள் விடையிலாது. நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் தான் மோட்டர் சைக்கிளை விட்டு வந்து நாங்கள். ஸோ அவ்வளோ மக்களும் அவ்வளோ வாகனங்கள் வர்றாக்கள் எல்லாருமே வந்து சந்தைக்கு முன்னாடி தான் இந்த வாகனங்களை விட்டுட்டு போகிறதால என்னென்னா எவ்வளோ என்ன போகுது? இப்போ 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் இல்லாட்டி சீசன் 6, 7, 8 மாதத்தில் சீசன் இருக்குது. அது ஒரு 15 பழம் பெறும் 100 இப்போ வாகனங்கள் எல்லாம் இது வந்து வெளியால் தான் நிற்கிறோம். வெளியால் இருந்துட்டு உள்ளே போய் கொண்டு வாசல் எல்லாம் வந்து கரும்பு வச்சுக்கிறாங்க. அதை விட நிறைய பல வகைகள் எல்லாம் வச்சு ஸோ விற்று கொண்டிருக்கிறோம். இது வந்து மருதராமடை சந்தைக்கு தான் இப்போ வந்து மருதராமடை சந்தை முழுக்க வந்து ஆக்களை தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து எக்கச்சக்கமான பொங்கல் பொருட்களை வந்து விற்று கொண்டிருக்கிறோம். நிறைய பழங்கள் மற்றது வந்து இந்த கரும்பு அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த சந்தைக்கு போகிற வழியிலே வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. எக்கச்சக்கமான மக்கள் வந்து விற்று கொண்டிருக்கணும். என்னடா புல் எல்லாம் வச்சு வைக்கணும்? அருகம்புல் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ தேங்காய் விலைன்றது வந்து எக்கச்சக்கமான விலையில் வந்து விற்கப்படுது. ஸோ அவங்கள்டைய போய் கேட்போம் என்ன விலை. ஐயா தேங்காய் என்ன விலை போகுது? என்ன விலை ஐயா போகுது தேங்காய்? 220 தான். குறையல என்ன? தேங்காய் வந்து 220, 30 அப்படி தான் போய் கொண்டிருக்குது. ஒரு தேங்காய் 220 ரூபாய்க்கிட்ட விட்டு கொண்டிருக்குறாங்க. கரும்பு எல்லாம் கொட்டி கொண்டிருக்கோம். நல்ல ஒரு வியாபாரம் தான் இன்றைக்கு நடந்துருக்கு. அதாவது வியாபாரிகள் எல்லாருக்கும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வியாபாரம் தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ எங்களால் தான் இந்த சந்தையை பார்க்க சரியான இதாக இருக்குதுன்னு சொல்கிறது. எக்கச்சக்கமான ஆக்களும் எக்கச்சக்கமான வியாபாரம் வந்து நடந்து கொண்டே இருக்குது. நிறைய பழங்கள் அதில் தான் அதிகமாக வந்து எங்களுக்கு. அண்ணா இது என்ன இல்லையா அண்ணா? இஞ்சி. இஞ்சி இல்லையோ? இது என்னதுக்கு பயன்படுத்துறது? பொங்கலுக்கு பயன்படுத்துறது? பானை கட்டுறது. சரி, எனக்கு வந்து சரியாது. இன்றைக்கு தான் தெரியும் பொங்கலுக்கு வந்து பானையை கட்டுறவங்களாகும். ஸோ இந்த சந்தை முழுக்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி எக்கச்சக்கமான மரக்கறி விற்கிற இந்த மரக்கறி என்ற நெருக்கடி. ஸோ மரக்கறியில் இந்த பொங்கல் பொருட்கள் விற்கிறது வந்து எக்கச்சக்கமாக காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த முறை தான் நான் பார்க்குறேன் இந்த இஞ்சி எல்லாமே விற்கணும். ஸோ யாழ்ப்பாணத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை இருக்குது. அது யாழ்ப்பாணம் மார்க்கெட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் மருதராமடத்துலேயும் வந்து நிறைய மக்கள் வரதை அடிக்கும். என்ன விலை போகுது கரண்டியை? 100 ரூபா 180 ரூபாய் கொடுக்குறீங்க. வந்து இந்த மருதராமடை சந்தை முழுக்க வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து நிற்கிற முள்ளுக்குள்ளே. உண்மையாக வந்து நேற்று தினத்தில் நாங்கள் யாழ்ப்பாணம் போய் கூட அவ்வளோ மக்களை வந்து அங்கே காண முடியல. ஆனால் இன்றைக்கு வந்து இந்த மருதராமடை சந்தையில் வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. வைக்கிறீங்க சோடி 50 ரூபாயோ? இது என்ன இல்லை? அது மஞ்சள். இது என்னதுக்கு பயன்படுத்துறவ? பொங்கல் பானை கட்டுறது. உங்களுக்கு தெரியாது? இல்லை ஒன்று. எவ்வளவு விற்கிறீங்க? மஞ்சளும் சோடி 100 ரூபா. வாழைப்பழ கடையெல்லாம் இருக்குது. வாழைப்பழம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க இந்த பொங்கல் பூசைகளுக்கு வைக்கிறதுக்காக வந்து.
ஸோ அதுவும் வந்து எக்கச்சக்கமான பேர் வாங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு வந்து எங்களோட சங்கான யாழ்ப்பாணம் அவர்கள் வந்து சந்தையில் வந்து நிறைய பேரை காணக்கூடிய மாதிரி இருக்குது. சந்தையினுடைய இன்னொரு பகுதி, அதாவது வந்து எங்களால் மரக்கறி வியாபாரம் வந்து நடக்கிறது. எங்களை வந்து மரக்கறி மட்டும்தான் விற்கிறது பெரும்பாலும். அது பழங்கள் அதுக்குன்னு சொல்லி எங்களை புரிந்து ரொம்ப இடங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கு தான் இந்த சந்தையும் வந்து இவ்வளவு கூட்டமாக இருக்குது. பழமையாக வந்து நிறைய நிகழ்வுகளை, தைப்பொங்கல் நடிகை தீபாவளி அதுகள் வரும்போது தான் இங்கே வந்து நிறைய மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த டைம் தான் இவங்களுக்கும் வந்து எக்கச்சக்கமான பிஸ்னஸ் உண்மையாக நடக்கும். மற்றபடி வந்து மந்தமான நிலைமை தான் போய்கொண்டிருக்கும், அளவாக தான் போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு தான் இவங்களுக்கு வந்து உண்மையாக ஒரு லாபம் வரக்கூடிய மாதிரி வந்து இருக்குது. எக்கச்சக்கமான மக்கள் உண்மையாக வந்து முக்கியம். நாளைக்கு வந்து பல இடங்களில் பல நிகழ்வுகளும் வந்து நடக்க இருக்குது. 200 தான் ஒரு தடி, 200 ஒரு தடி 200 ஒரு கட்டு 2000 வெளியா போகுது இல்லை போட விட எவ்வளோ கரமாக வச்சுக்கிறாங்க, எக்கச்சக்கமான கரமாக வச்சுக்கிறாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே கடையை தான் இப்போ பார்த்து நீங்கள் வெளியில் வந்து கடையில் எக்கச்சக்கமாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு வெடிக்கடை வந்து போட்டுருக்கேன் வெளியில். ஸோ இதே மாதிரி அங்கே தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கடைகள் வந்து இருக்குது. எல்லா எல்லாம் பெரிய வாகனத்தில் கொண்டு வச்சு கரும்பு விற்று கொண்டிருக்கேன். அந்த கரும்பு இன்றைக்கு வந்து எக்கச்சக்கமான இடங்களில் வந்து பெரிய அளவில் போயிட்டு விற்று கொண்டிருக்கேன். பெரிய பிஸ்னஸ் வந்து கரும்பு பிஸ்னஸ். ஆனால் இவ்வளோ கரும்பு வந்து நானே சிங்கள ஏரியாவிலேருந்து இங்கே வந்து இருக்கு. பெருசாக இடங்களில் வந்து கரும்பு தொடங்க குறைவு. பட் இங்கே எதிர்ப்பு வரிகளை இருந்தால் கண்டிப்பாக யாராவது வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ கரும்பு வந்து நிற்கிறது மரணாமடம் சந்தைக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் நிற்கிறோம். இதில் எக்கச்சக்கமான கடைகள் வந்து வெளியில் போட்டுருக்கு. இந்த மரணாமடத்தில் சிலையடிக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதி எங்காலையில் வந்து நிறைய கடைகள் வந்து போட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாகவே இந்த கடைகள் வந்து இருக்கிறது. இங்கால இன்றைக்கு வந்து இந்த பூசி, அதாவது வந்து பொங்கலுக்காக வந்து நிறைய பொங்கல் சம்மந்தமான பொருட்கள், அதாவது கரும்பு அப்படியான பொருட்களை வந்து நிறைய காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கரும்பு இருக்குது பாருங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இதில் கூட தான் விற்பாங்க. பெங்காலில் வந்து நிறைய பழக்கடைகள் இருக்குது. நிறைய பழக்கடைகள் எல்லாம் வந்து இந்த கரும்பு பிஸ்னஸ் தான் கூடுதலாகும். அது அந்த கரும்பு வந்து நான் நினைக்கிறேன் இலைகளோட இருக்கிறதால வந்து நிறைய இருக்கிற மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதை விட இந்த இஞ்சியில் அதெல்லாம் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அங்காளையும் அப்படியோ அந்த வெடிகள் அதெல்லாம் வெடிக்கடி எல்லாம்